தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆலவாய் அரசனே போற்றி, அங்கேயர்க்க நம்மையே போற்றி. சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக நடைபெற்று வரும் இந்த வாரந்தோறும் ஆன்மீக சொற்பொழிவு நாயன்மார்கள் வரலாறு முடிஞ்சு இப்போ திருவிளையாடல் புராணம் நடந்துட்டு வருது. இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் சைவ சித்தாந்த கழகத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம், அதை எத்தனையோ வருஷம் தாண்டி அதை நம்மளே தூரத்துல இருந்து ஒருத்தர் அவங்கள பாக்குறோம், அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குது. சடனா ஒரு நாள் அவங்க நம்ம வீட்டுக்கோ இல்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நமக்கு பக்கத்து சீட்லயே வந்து உட்கார்றாங்கன்னா ஒரு டக்குனு ஒரு சில்லுன்னு நடு முதுகு தண்டுல ஒரு குஷி வரும்ல. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த தடாதகை பிராட்டியினுடைய திரு அவதார படலத்தை படிக்க நேரும் போது சட்டுன்னு ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்க கையில ஒரு சாக்லேட் கொடுத்த மாதிரியான ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட சந்தோஷம் வருமா அப்படின்னா நிச்சயம் வரும். ஏன்னா தெய்வத்தை அப்படி தள்ளி வச்சு சாமி கடவுள் பெரிய விஷயம், பிரபஞ்சம், மூலப்பொருள், பிரம்மாண்டம் அப்படிலாம் பாக்குறது வேற. அதையெல்லாம் தாண்டி அம்மா நீதான் எனக்கு இருக்க, சாமி நீதான் எனக்கு அப்பா, அம்மா நீதான் எனக்கு ஆத்தா, என்னால உங்ககிட்டதான் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியும், எனக்கு ஏன் நீ இதை பண்ணல, எனக்கு ஏன் இதை நீ லேட்டா செஞ்ச, இப்படி உரிமையோடு சண்டை போடுறதுக்கு நமக்கு ஒருத்தர், அந்த ஒருத்தர் ஃப்ரெண்டா இல்லாம சொந்தமாவும் இல்லாம தெய்வமாவே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், நான் அனுபவிச்ச விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்குமா அப்படின்னா இதெல்லாம் மிக இல்லை, நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அப்படி. ஒருத்தவங்கள்ட்ட குழந்தைங்களுக்கு கதை சொல்லும் போது லைவ்லியா சொல்லுவோம்ல, சிங்கம் வந்துச்சா அந்த காக்கா அப்படி பறந்துச்சா அப்படி, நம்ம சிங்கத்தையும் நம்ம சிங்கமும் காக்காவும் பேசி நம்ம கேட்டதே இல்லை. ஆனா கதை சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், ஒரு அடுத்தவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு லைவ்லினஸ், உயிரோட்டம் கொடுக்கறதுக்காக விஷயங்களை சேர்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் நான் சொல்ற கதைகள். ஆனா நான் சொல்ற விஷயங்கள் மூல கதையிலிருந்து கொஞ்சம் கூட வழுவாது. அதுக்கு நான் உத்தரவாதமே கொடுக்குறேன். பரஞ்சோதி முனிவர் என்ன சொன்னாரோ அதை தாண்டி எதுவுமே போகாது. ஆனா சொல்ற விஷயத்த சுவாரஸ்யம் கலந்து சொல்றதுக்காக நடைமுறை யதார்த்தத்தோட சேர்ந்து சொல்றதுங்கிறது அது இதனாலயும் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் ஆயிடுச்சு. அதனால சொல்லும் போது அப்படி சொன்னா நல்லா இருக்கும், போர் அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்றது. அந்த வகையில மதுரை திருநகர படலம் பார்த்தோம், இந்திரன் பழிதீர்த்த படலம் பார்த்தோம். இந்த ஆலவாய் அரசன் 64 திருவிளையாடல் நடத்தியிருக்காரு. ஒன்னொன்னும் அப்படி அப்படி இருக்கு, சொல்றதுக்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். இதுல ஒரு சில படலங்கள் நம்மளும் சந்தோஷப்பட்டு எதிராளிகளும் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சில படலங்கள் அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு விஷயம் படிக்கும் போது எனக்கு தோணுனதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது யாரா இருந்தாலும் ஒரு கேரக்டர். இந்திரன் பழிதீர்த்த படலத்துல இந்திரன் தான் மெயின். இந்திரனுக்கு அடுத்து மத்த வேற மதுரை நகர படலத்துல வித்யாதரன் மெயின், தனஞ்சயன் மன்னிச்சுக்கோங்க, தனஞ்சயன் மெயின். இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறி வருது இல்லையா. இந்த 64 திருவிளையாடலையும் சுவாமி இருக்கார், சொக்கநாதர் இருக்கார், ஆனா இருக்கார். ஆனா அவர் ஸ்கோர் பண்ற எபிசோட்ஸ்ல 1-2 இருக்கு. மன்னிச்சுக்கோங்க, படலம்ங்கிற வார்த்தை நடைமுறை பழக்கத்துல எபிசோட்ஸ் வந்துருச்சு, மேபி அதுதான் அது. அந்த சர்க்கம்ங்கிற அந்த வார்த்தையினுடைய மருவுதான் அது. சுவாமி ஸ்கோர் பண்ற விஷயம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமா ரசிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த தடாதகை இன்றைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, தடாதகை பிராட்டி திரு அவதார படலம், அதுக்கப்புறம் திருமண படலம், ஊரே மெச்சுற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், இது நிறைய பரியாக்குனது, இதுல அவரோட பங்கு நிறைய, அவர் ஸ்கோர் பண்றது, அவர் இறங்கி அடிக்கிறது நிறைய. அப்ப அதெல்லாம் படிக்கும் போது, அதெல்லாம் ஷேர் பண்ணும் போது நம்மள அறியாம ஒரு சந்தோஷம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறோங்கிற அந்த ஒரு திருப்தி, இதெல்லாம் தான்.
எதுல நிப்பாட்டணும் போன தடவை அப்படின்னா திருநகர படலத்துல முடிஞ்சது முந்தைய எபிசோடு. எப்படின்னா குலசேகரன் பாண்டியன் தனக்கு மிக அழகான ஒரு மகனை இன்று மலையத்வஜன் என்னும் பெயரை இட்டு மிகச் சிறப்பாக வளர்த்து சிறந்த அரசாட்சி செய்யுமாறு பணித்துவிட்டு அவன் இறைவனடி சேர்ந்துட்டான். இப்போ மலையத்வஜ பாண்டியன் மிகச் சிறந்த ராஜாவாக பட்டத்துல இருந்து அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கான். இந்த மலையத்வஜ பாண்டியன் ஆனவன் சந்திரகுல வம்சத்தை சார்ந்தவன். அரசன் இருந்தா பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயம் அரசி வேணும். ஒரு சில இடத்துல இளவரச பட்டம் மட்டும் கட்டிட்டு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் பட்டாபிஷேகமே பண்ணுவாங்க. ஏன்னா மனைவி பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ மலையத்வஜ பாண்டியனுக்கு திருமணம் நடக்குது. சூரிய வம்சத்தில் பிறந்த சூரசேனன் என்னும் மன்னனின் மகள் காஞ்சனமாலை. சந்திர வம்சத்துல பிறந்த மலையத்வஜனுக்கும் சூரிய வம்சத்தில் பிறந்த காஞ்சனமாலைக்கும் மிக சிறப்பாக திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு அப்புறம் இவங்க 2 பேரினுடைய அரசாட்சி ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கு. ஊர் மெச்சும்படியாக அறங்கள் அனைத்தையும் வளர்த்து மழை பெய்ய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 9 நாள் கடுமையான 9 நாள் கடுமையான வெயில், 10வது நாள் மழை, மீண்டும் 9 நாள் கடுமையான வெயில், 10வது நாள் மழை, திருப்பியும் 9 நாள் கடுமையான வெயில், 10வது நாள் மழை. இப்ப 30 நாள் சரியா போச்சா? இதுதான் மாதம் மும்மாறி மழை பெய்யறது. சிறப்பான அரசாட்சி இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நம்ம ஊர்ல பேப்பர்ல மழைன்னு பேப்பர்ல எழுதி வச்சாலே தண்ணி தேங்குது. அதனால நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் கதையில கேட்டு ரசிக்கிறதோட நின்றுடுமோ இல்ல காலம் மாறுமோ தெரியல. ஆக இப்படிப்பட்ட மலையத்வஜ பாண்டியனுக்கு சிறப்பான ஆட்சி அமையிறது, பொற்காலம். ஆனால் ஒரு குழந்தை இல்லை. எத்தனை தானம் தர்மங்கள் செஞ்சா என்ன, எத்தனை கோயிலுக்கு போனா என்ன, எத்தனை தீர்த்தம் ஆடுனா என்ன, குழந்தையே இல்லை. எண்ணி எண்ணி மறுகிறாரு. ஐயோ பிள்ளை இல்லையே, வயசாகிக்கிட்டே போகுதே, எனக்கு அடுத்து இந்த ராஜாங்கத்தை எடுத்து செய்யறதுக்கு யார் இருக்கா, உருகி மறுகிறாரு. தினம் போய் சோமசுந்தர கடவுளை கண்ணுல அப்படியே தண்ணி அப்படியே ஆறா பெருகுது. சுவாமி, எல்லாத்துக்கும் நீதான் மூலப்பொருள், எல்லாத்துக்கும் நீதான் சாட்சி, சர்வபூத சாட்சி. நீ இருக்கும் போது நான் இப்படி கலங்கலாமா? உன்னுடைய ஆட்சி தானே இங்க நடக்குது. நான் இப்படி கலங்கி நிக்கிறேன், பார்த்துட்டு சும்மா இருக்கியே, நான் என்ன பண்றதுன்னு தவிக்கிறார். அப்போ குருவா இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய சொல்லி அறிவுரை தராங்க. மன்னனுக்கு அது ரொம்ப உச்சிதமா படுது. சரி, நம்ம புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக அத்தனை வேத விற்பனர்களையும் வரவழைத்து சங்கம் துந்துவி முழங்க, வேத கோஷம் ஒலிக்க, அப்படியே விண்ணுலகமே அதிர்ற மாதிரியான ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம். எதுக்குமே குறைவில்லை. தானம், தர்மம், அன்னதானம், வஸ்திரதானம், நகதானம், சொர்ணதானம், எதுக்கும் குறைவில்லை. கேட்கிறவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி என்ன கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி மிகச்சிறந்த தானம் பாட்டுல ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, சாப்பாடு பாட்டுல ஒரு பக்கம் நடக்குது, யாகசாலையில விற்பனர்கள் அவங்க பாட்டுல மந்திரம் சொல்லி ஆகுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அதுவும் ஹோமகுண்டத்துல போடுற திரவியங்கள் எல்லாமே ஒன்னொன்னும் குபேர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய திரவியங்கள் எல்லாத்தையும் உள்ள போடுறாங்க ஆகுதியில. இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு. அது கடமையாவும் கூட இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த யாகம் பண்ணும்போது மட்டும் நெருப்புல இப்படிலாம் போடுறீங்களே, இதெல்லாம் வேஸ்ட் ஆகாதா, இதெல்லாம் யாருக்காவது ஏழைக்கு கொடுக்கலாமே. கட் அவுட்டுக்கு 16 அடி கட் அவுட்டுக்கு 50 லிட்டர் பாலை கீழே கொட்டும் போதெல்லாம் தெரியாது. வீட்டுல இருக்கிற அம்மா கிட்டக்க அப்பா கிட்டக்க அழுது அடம் பிடிச்சு 90 ரூபாய் பெற வேண்டிய டிக்கெட்டை 1000 ரூபாய் கொடுத்து பார்க்கும்போது அது செலவா தெரியாது. ஆனா ஹோம குண்டம் அக்னின்னு வரும்போது, இறை காரியம்னு வரும்போது நாத்திக கூட்டம் என்ன செய்யும்? ஐயோ நெருப்புல போடுறீங்களே, ஒரு ஏழையுடைய பாலை தூக்கி இப்படி கொட்டுறீங்களே, நெய்யை கொண்டு போய் கொட்டுறீங்களே அப்படின்லாம் கேட்க, இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது தான். அக்னிக்கு எதையுமே ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி. அக்னி பாரபட்சமே பார்க்காது. பஞ்சபூதங்கள் எதா இருந்தாலும் உள்ள வாங்கிக்கும். அந்த அக்னிக்கு நெருப்பில் இட்டால் மட்டும்தான் போய் சேரும். அக்னிக்கு போனால் மட்டும்தான் தேவர்களுக்கு அவித்து போய் சேரும்.
தேவர்களுக்கு அவிசு போய் சேர்ந்தால்தான் யாகத்தினுடைய பலனை அவங்களால தர முடியும். அவிர்பாகம்னு சொல்லுவாங்க. அததான் அவிசுன்னு சொன்னேன். அவிர்பாகம். அந்த அவிர்வாகம் போய் சேர்ந்தால் மட்டுமே அவர்களுக்கு யாகத்தினுடைய பலனை தரக்கூடிய தகுதி வரும். அதனாலதான் ஹோமம் பண்ணும்போது இதெல்லாம் போடுறது. அந்த ஹோமத்துக்கு தெய்வத்தன்மை உண்டான்னு கேட்கலாம். உண்டு. பரிபூர்ணமா நம்பலாம். ஏன் அப்படின்னா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அடுப்படியில லேடிஸ்க்கு சமையலுக்கு கைப்பிடி துணின்னு ஒண்ணு வச்சிருப்போம். கறி துணின்னு சொல்லுவாங்க. தப்பி தவறி அந்த கரித்துணி மேல நெருப்பு பொறி பட்டுட்டா, இப்படி தோசைக்கல்லையோ இல்ல ஒரு குக்கரையோ இல்ல ஒரு பானையவோ வெங்கல பானையவோ இறக்கும் போது அந்த கைப்பிடி துணி லைட்டா சரிஞ்சு அது அந்த நுனி வந்து இந்த தீல பட்டுடுச்சுன்னு வைங்களேன், இந்த பொசுங்குன வாடை கொஞ்சம் தூரம் வாசல் வரைக்கும் வந்துடும். எப்படியும் என்னமா துணி கருகிற ஸ்மெல் வருது, என்னமாச்சு, எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கேட்டுடுவாங்க, என்னாச்சு ஏதோ கருகிற வாடை வருது. நம்ம இத்தனை காலத்துல எத்தனையோ தடவை நம்ம எல்லாம் ஹோமம் பார்த்திருப்போம். எத்தனையோ ஹோமங்களை நம்ம ஆயுசுல நம்ம பார்த்திருப்போம். அந்த ஹோமத்துல போடுற பட்டு துணி, நெய்ல அப்படி முக்கி போடுற பட்டு துணி, பழம், எல்லாமே எல்லாமே தான் போடுவாங்க. எங்கேயாவது கருகிற வாசனை வந்திருக்கா? அந்த தெய்வீக வாசனை வரும். பூரணாகுதி போடும்போது சாம்பிராணி தூப தீபத்தோட ஒரு வாசனை வரும் பாருங்க. அப்படியே தேவலோகத்துல இருக்கிற மாதிரி நமக்கு நாமளே கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே நமக்கு அப்ப அந்த நேரத்துல எதுவுமே தோணாது. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை மட்டும்தான் சொல்ல தோணும். இல்லைன்னா கண்ணுல தண்ணி வரும். இல்ல எதுவுமே இல்லைன்னா அப்பா எல்லாம் நல்லாவே என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நல்லா இருக்கணும், அவ்வளவு மட்டும்தான் வேண்டிக்க தோணும். வேற எதுவுமே தோணாது. வேற என்ன வேற ஸ்மெல் வருது, இங்க என்ன கருகிற வாழை வருது, அதெல்லாம் வரவே வராது. அப்போ எந்த அளவுக்கு தெய்வத்தன்மை இருந்தால் இதெல்லாம் சாத்தியம்னு நமக்கு நாமளே புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அவ்வளவு சிறப்பா யாகம் நடந்தா அதற்கு பலன் இருக்கணும் இல்லையா? பலன் எப்படி இருக்கு அப்படின்னா, அக்னில சின்ன குழந்தையா உமையம்மை 3 வயது குழந்தையாக அக்னியில் தோன்றுகிறாள். தடாதகை பிராட்டியாக தோன்றுகிறாள். தடாதகைன்னு அப்ப பேர் வைக்கல, அக்னில இருந்து வெளியில எடுத்து நாமகரணம் வைக்கிறாங்க. புரிதலுக்காக சொல்றேன். மலையத்வஜ பாண்டியன் மடியில வந்து அமர்கிறாள். அக்னியிலிருந்து எழுந்து நடந்து வந்து மலையத்வஜ பாண்டியன் காஞ்சன மாலை மடியில் வந்து அமர்கிறாள். தேவர்கள் அத்தனை பேரும் பூமாறி பொழியறாங்க. சந்தோஷம் ஒரு பக்கம். அந்த சந்தோஷத்தை மீறி அந்த குழந்தையை உற்று பார்த்த மலையத்வஜ பாண்டியனுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கவலையும் தொற்று கொண்டது. உடம்பு உதறி போட்டது. குழந்தைதான் கிடைச்சிருச்சு. புத்திரகாமேஷ்டி யாகத்துல அழகான பெண் குழந்தை தங்க சிலை மாதிரி வந்து மடியில உட்காருது. ஏன் அண்ணா இவ்வளவு பதறீங்க? குலகுரு கிட்ட கேக்குறாரு. சுவாமி, பெண் குழந்தை. ஆமா, பெண் குழந்தை. 3 தனங்களோட வந்து பிறந்திருக்கு. புரியும் நினைக்கிறேன். 3 தனங்கள்னா 3 மார்பகங்களோட. தடாதகை பிராட்டியர் சிற்பம் வந்து ஆயிரங்கால் மண்டபத்துல மதுரையில உண்டு. மதுரைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் பாத்துட்டு வாங்க. ஆனா கியூல விடுறதுனால அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியறது இல்ல. நேரம் கிடைச்சா மதுரைக்கு போயிட்டு பாத்துட்டு வாங்க. எங்கேயாவது இது நடக்குமா? 3 தனங்களோட பெண் குழந்தை. நான் என்னன்னு சொல்லுவேன்? ஊரார் நாளைக்கு ஏச மாட்டாங்களா? ஊர் ஏதாவது சொல்லாத, அவள் ஊர் தூற்றுமே. நான் என்ன பண்றது? ஓடுறார் சொக்கநாதர் கிட்டக்க, சோமசுந்தர கடவுள் கிட்டக்க தூக்கிட்டு, குழந்தைய தூக்கிட்டு ஓடுறார். சுவாமி, நீ சொல்லிதானே நான் புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சேன். இப்படி எனக்கு பொன் குழந்தை கொடுத்திருக்க, அதுக்காக இப்படியா கொடுப்ப? 3 தனங்களோட ஒரு பெண் குழந்தை பிறந்தா நான் என்னன்னு அதுக்கு நான் அந்த குழந்தைய நான் புரிஞ்சுட்டு வளர்ப்பேன். அசரீரியா கேக்குது. உனக்கு பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த குழந்தை. அந்த உமையம்மையே பிறந்திருக்கான். உரிய நேரத்தில் அவளுக்கு அது மறையும். தனக்கு உண்டானவனை காணும் போது அது மறையும். அது வரைக்கும் அவ அப்படிதான் இருப்பா. ஆணுக்கு நிகராக இருப்பாள். அரசாட்சி சிறப்பாக செய்வாள். நீ தைரியமா வளர்த்து கவலைப்படாம நிம்மதியா இரு அப்படின்னு அசரீரி கேக்குது. இறைவனுடைய குரல் கேட்டதுக்கு அப்புறம் மலையத்வஜ பாண்டியன் கொஞ்சம் மனசு கொஞ்சம் அவருக்கு சமாதானம் ஆகுது. குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்றது.
இப்போ மலையத்துவஜ பாண்டியனுக்கு வயசாயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு கிளைக்கதையை பரஞ்சோதி முனிவர் சொல்றார். ஏன் உமையம்மை காஞ்சனமாலைக்கு மகளாக பிறந்தாள்ங்கிறதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அகத்தியர் சொல்றாரு எல்லாருக்கும். ஏன் 3 தனங்களோட தாயார் இங்க பிறக்கிறா அப்படின்னு. உமையம்மையும் சிவபெருமானும் கைலையும் பதில இருக்கும்போது தன்னை மகளாக பெற வேண்டிய 2 பேருக்கு தான் மகளாக பிறந்துட்டான். இமவான் புதல்வி பார்வதியாக பிறந்து ஈசனை மணந்து பரமேஸ்வரன் பார்வதியாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. 2வது தடவை தட்சன் மகளை உமையம்மையே தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டும் போது தாட்சாயினியாக பிறந்து அது தெரியும் நமக்கு. அந்த தாட்சாயினியா பிறந்து அந்த அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்பா வீட்டுக்கு கூப்பிடாம போறது தவறுங்கிறதெல்லாம் சுட்டி காட்டுறதுக்காக தாட்சாயினியாக பிறந்து திரும்பவும் ஈசனிடமே வந்து சேர்ந்து அந்த 51 சக்தி பீடங்கள் உருவானதற்கு மூல காரணமாக இருந்த அந்த கதையும் நமக்கு தெரியும். அதெல்லாம் இல்லாம இப்போ தட்சனும் தேவர், அவங்க எல்லாம் தேவர். பிரஜாபதி பிரஜாபதினா என்ன அப்படின்னா க்ஷண நேரத்தில் அவர்களால் 100 குழந்தைகளை பிரசரிக்க, அதாவது பிறப்பிக்க முடியும். இப்படிங்கிறதுக்குள்ள 100 குழந்தைகள் பிறப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதால முடியும். இன்னைக்கு குளோனிங் எல்லாம் வந்துருச்சு. பிரஜாபதிங்கிறவங்களாலதான் இந்த மானுட வர்க்கம் விரிவடைந்தது. ஒன்னொன்னா பிறந்து என்னைக்கு கோடியில பாப்புலேஷன் வர்றது இல்லையா? அப்ப பிரஜாபதிகள் தான் அப்படியே மொத்தமா உயிர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். அதனால அவங்க பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதியின் பேரு, மனு பிரஜாபதியின் பேரு. ஆக இவங்க 2 பேரும் தேவர்கள் அந்த கேட்டகரியில வருவாங்க. உமையம்மை பிறந்தா. மலையத்வஜன் சாதாரண பாண்டிய மன்னன், மானுட வர்க்கம். மனுஷனுக்கு அம்பாள் பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? இப்போ என்ன காரணம்னு சொல்ற. முன்னொரு காலத்துல வித்யாதரன் என்னும் மன்னன், அந்த மன்னனுக்கு வித்யாவதிங்கிற மகள். எதனாலையும் அந்த மகள் பிறந்ததிலிருந்தே திரும்ப திரும்ப தாயாரை பற்றிய பக்தியிலேயே வளர்ந்தாள். அவளுக்கு அம்பாள் மேல தீராத பக்தி பற்று. அப்பா நானு கோயிலுக்கு போய் எனக்கு பூஜை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு கோவில்லயே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு அம்பாளை பார்க்கணும், அம்பாள் உபாசனை பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லும் போது அவர் சொல்றார், மதுரைக்கு போ, அங்கு சொக்கநாதர் கோவில்ல தாயார் இருப்பாங்க, நீ போயிட்டு கோயில்ல போய் நீ வழிபாடு பண்ணிக்கோ. சோமசுந்தரர் தானே இருக்காரு, இங்க எங்க இருந்து மீனாட்சி வருவா அப்படின்னு யோசிச்சு இருந்திருக்கலாம். நம்ம பொதுவாவே சிவன் பார்வதி வணங்கும் பழக்கம் நமக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு அவதாரத்துக்கு உள்ளேயும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி சிவம் சக்திங்கிற அந்த 2 வஸ்து என்னைக்குமே நிலையா இருக்கிறதுனால சக்தியை உமையம்மையை யார் வேணாலும் பக்தியோடு வணங்கலாம்ங்கிற அந்த முறைப்படி இந்த வித்யாவதி மிக சிறப்பாக விரதம் இருக்கிறாள். அதுவும் எப்படிப்பட்ட விரதம் அப்படின்னா, முதல்ல நான் மனப்பாடமா சொல்லிடலாம்னு நினைச்சேன், அது முடியல, அதனால எழுதி வச்சு சொல்றேன். அந்த வித்யாவதி எப்படிப்பட்ட விரதம், கடுமையான விரதம் இருந்தா அப்படின்னா, தை மாதத்துல ஆரம்பிச்ச விரதம் கரெக்டா 1 வருடம் அந்த விரதம். தை மாதம் ஒருவேளை மட்டும், பகல்ல மட்டும் ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருக்கிறாள். மாசி மாசம் முழுக்க இரவு மட்டும் ஒரே ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருக்கிறாள். பங்குனில ஏதோ கிடைச்சா சாப்பிடுவாங்க, கிடைக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படி சித்திரை மாசம் இலை தழைகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு மட்டுமே விரதம். வைகாசில எள்ளு பொடி மட்டுமே விரதத்துக்கு. எப்படி? ஆனி மாசம் சந்திராயன விரதம், சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆகாரம் சாப்பிடுற அந்த பழக்கம். ஆடி மாசம் பஞ்சகவ்ய துளி, அதாவது திருநீர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அது அப்படி ஒரு விரதம். ஆவணி மாதம் பால், அதுவும் ஒரே ஒரு வேளை. புரட்டாசி மாசம் தண்ணீர் மட்டுமே. ஐப்பசி மாசம் தர்பை புல்லு மேல நிக்கிற பனி துளி எவ்வளவு கையில வருதோ அவ்வளவுதான் ஆகாரம்.
கார்த்திகை மாதம் வெறும் காற்று, அவ்வளவுதான் ஆகாரம். அதுக்கு மேல கார்த்திகை மாசம் எல்லா நாளும் வெறும் காற்று தான் ஆகாரம். மார்கழி மாதம் முழு பட்டினி, 30 நாளும் முழு விரதம். திரும்பவும் தை மாதம் எப்படி தன்னுடைய பூஜையை நிவர்த்தி செய்கிறாள் என்றால், யாழை கொண்டு இசையை மீட்டி இறைவனை பாடி அம்மையை பாடி தன்னுடைய விரதத்தை பூர்த்தி செய்கிறான். அப்போ அந்த தவத்திற்கு மெச்சி உமையம்மை அவள் முன்னே தோன்றி என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த உமையம்மையை குழந்தையாக நினைச்சு அவ தாலாட்டெல்லாம் பாடி அந்த நிமிஷத்திலேயே தன்னுடைய வாத்சல்ய பாவத்தை காட்டியதால் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது நீ எனக்கு குழந்தையா வரணும்னு சொல்றான். இந்த ஜென்மத்துல உனக்கு அது வாய்க்காது, இதற்காகவே நீ இன்னொரு ஜென்மம் எடுப்பாய், அந்த ஜென்மத்தில் நான் உனக்கு மகளாக வருவேன்னு வாக்கு தரான். அந்த வித்யாவதி தான் இங்கு மலையத்வஜ பாண்டியனை கல்யாணம் செய்து கொண்டு இங்க காஞ்சன மாலையாக வந்து பிறந்தது. இந்த குழந்தை மிகச் சீரும் சிறப்புமாக வளர்கிறது. தடாதகை பிராட்டி வளர்ற அந்த விதம் கேட்கணும். ரொம்ப குறுகுறுப்பு, ரொம்ப சுட்டித்தனம், ஆணுக்கு உண்டான அத்தனை என்ன சொல்றது துருதுருப்பும், பெண்ணுக்கே உண்டான துருதுருப்பும் சேர்ந்து, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ இன்னைக்கு தேதியில ரொம்ப சேட்டை பண்றாங்க எல்லாருமே. அது பொம்பளை பசங்க ரொம்பவே சேட்டை, பசங்களை விட பொம்பளை பசங்க தான் ஜாஸ்தி சேட்டை. ரெண்டும் ஒண்ணும் சளைச்சது இல்லை ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்படி சுட்டியாக வளர்ந்து வருகிறாள் தாயார். அந்த பருவம் அடையும் காலம் வர்ற நேரத்துல போர்க்கலைகள் அத்தனையும் பகிர்ந்துக்கிறான். இந்த இடைப்பட்ட காலத்துல மலையத்வஜ பாண்டியன் இறைவனடி சேர்ந்துடுறாரு. காஞ்சன மாலைக்கு முழு பொறுப்பும் வந்து சேர்கிறது. வீர தீர செயல்களோடு சேர்ந்து வளர்கிறாள். வில் சண்டை, வாழ் சண்டை, மற்போர் பெண்கள் பண்றது இல்லையா, அதனால வந்தா ஒரு கை பார்த்துடுவான், அதனால மற்போர் யாரும் பண்றது இல்ல. மற்றபடி வில்லு, வாழு, வேலு, அம்பு, இன்னும் கத்தி சண்டை, என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும், அத்தனை வீச்சு, வாழ் வீச்சு, வேல் வீச்சு அத்தனையிலையும் தனக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற அளவுக்கு குதிரை ஏற்றத்திலையும் மிக தேர்ச்சி பெற்று விளங்குகிறாள். கன்னி நாடுன்னு பெயர் எடுக்கிற அளவுக்கு அரசாட்சி. இப்போ மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. மிக அழகாக ஆட்சி செய்கிறாள். 32 அறங்களையும் வளர்த்து ஆட்சி செய்கிறாள். கல்யாண வயசு வருது. காஞ்சன மாலைக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. திருமண வயது வந்துருச்சு, நான் என்ன பண்றதுன்னு. அம்மா சும்மா சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காத, எல்லாம் நடக்கும்போது நடக்கும். யாரு? தாயார் சொல்றான். எல்லாம் அதாவது வேலை வரும்போது நடக்குமா, சும்மா நீ புலம்பி ஒன்னும் ஆக போறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற பெண் குழந்தைகளை பெற்ற அம்மாக்கள், ஐயோ கல்யாண வயசு வந்துருச்சு, உனக்கு நல்லபடியா வர அமையணும், சும்மா அதே சொல்லி புலம்பாதம்மா, எல்லாம் நடக்கும்போது நடக்கும்மா, வேலைக்கு போற நேரத்துல எதையாவது சொல்லி மூட பண்ணாதம்மா. இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்லலைங்க பெண்கள். முதல்ல மீனாட்சி தாயார் ஆரம்பிச்சு வச்சது இந்த வார்த்தை. நடக்கும்போது நடக்கும். அத பரஞ்சோதி முனிவர் அழகா எழுதியிருக்காரு அந்த வார்த்தையெல்லாம். சித்தம் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்றான். சரி, ஆக்சுவலா இப்போ நான் அதை வந்து அம்பாளுங்கிற கேட்டகரி இல்லாம தடாதகையாக தானே இருக்கிறாள், அதனால நம்மளும் தடாதகையாகவே வச்சுக்கலாம். இந்த தடாதகை பட்டாபிஷேகம் ஆகி செங்கோல் செய்யற ஆட்சி செய்யறான். இப்போ பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா திக்விஜயம் போகும். திக்விஜயம் எப்படி? எல்லா ஊரையும் இங்க ஃபுல்லா ஜெயிச்சாச்சு. சேர சோழர், சேரர்களும் சோழனும் பாண்டிய நாட்டிற்கு என்னைக்கும் சேவகம் செய்வோம்னு எழுதி கொடுக்கிற அளவுக்கு, கைய கட்டி வாயப்பத்தி சேவை செய்யற அளவுக்கு அவங்க வந்து பணிஞ்சிட்டாங்க. யாரை எதிர்த்து நிக்க முடியும்? அங்கே இருக்க நீ எப்படி எதிர்த்து நிக்க முடியும்? இப்போ மண்ணுல ஃபுல்லா ஜெயிச்சாச்சு. அடுத்து அஷ்டதிக்கு பாலர்களை ஜெயிச்சிடலாம். இந்திரன் கிட்டக்க சண்டைக்கு போறா, அவன் தோத்து போய் ஐராவதத்தை கொடுத்துடுறான். வருணன், அக்னி எல்லாம், இந்திரனே தோத்து ஓடிட்டான், நம்ம எல்லாம் எதுக்குப்பா பேசாம முதலே ஒதுங்கிக்கலாம்னு சொல்லி முதலையே ஒதுங்கிக்கிறாங்க எல்லாரும். அவன் அவன் தன்னுடைய சிறப்பு பெருசா ஒவ்வொன்னத்தையும் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கிறார். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லலாம், நம்மளாவே ரிலேட் பண்ணிக்கலாம்.
மதுரையில பாண்டியனுக்கு மீன் கொடி உண்டு. இந்திரன் தோத்து போனதுனால ஐராவதத்தை கொடுத்ததுனால மன்மதனும் தோற்று ஓடின காரணத்தால் தன்னுடைய மீன் கொடியை கொடுத்திருக்கலாம். இது எந்த அளவுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம்னு தெரியல. ஆனா சொல்றதுக்கு நல்லா இருக்கு, அதனால ரிலேட் பண்ணிக்கலாம். ஆக இப்ப அஷ்டதிக்கையும் ஜெயிச்சாச்சு. அடுத்து சுமதிங்கிற அமைச்சர் தான் கூட போறாங்க. அந்த சுமதி கிட்ட கேக்குறா, எல்லா பக்கமும் ஜெயிச்சாச்சு, வேற எங்க போகணும்? இன்னும் 2 இடம் தான் பாக்கி இருக்கு. வைகுண்டம், கைலாயம். வைகுண்டம் வேணாம்ப்பா, பெருமாள் நம்ம அண்ணன், என்ன இருந்தாலும் அண்ணன். வேணாம். என் சகோதரர் முறை இல்லையா? அவர்ட்ட போய் அவரு பாவம், அவரே தூக்கத்துல அப்படியே டயர்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. உலகத்தை ஃபுல்லா காத்து காத்து அவர் டயர்ட் ஆயிடுச்சு. வேணாம், அவர்ட்ட வேணாம். கைலாயம், அது நல்லா இருக்குமே. அங்க நிறைய கணங்கள்லாம் உண்டு, சிவகணங்கள்லாம் உண்டு, பூதகணங்கள்லாம் உண்டு. அங்க கொஞ்சம் போய் சண்டை போட்டு பார்க்கலாமே. வைகுண்டத்துல சண்டை போடுற அளவுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது. ஒரு 4 பேர் தான். மிஞ்சி போச்சுன்னா நாரதர் ஒருத்தர் கூட இருப்பாரு. அந்த அம்மா லட்சுமி தேமேன்னு கால் பிடிச்சிட்டு இருக்கும். அங்க வேண்டாம். கைலாயம் வேணா ஒரு கை பார்க்கலாம். ஏன்னா அங்க நிறைய சிவகணங்கள்லாம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. பூதம் எல்லாம் இருக்கும். சண்டை போட நல்லா இருக்கும். சரி வா போலான்னு சொல்லிட்டு கைலாயம் போறா. கைலாயத்துக்கு நுழையும் போது சிவகணங்கள் அதே மாதிரி எதிர்க்க வராங்க. தோற்று ஓடி போறாங்க. நந்தி தேவர் தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தை எல்லாம் காமிச்சு ஒன்னும் முடியாதுன்னு காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டு, அம்மா தாயே நீ யாரோ எவரோ தெரியல, எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியல, உட்கார்ந்துருக்க சிவபெருமான் அவற்றை வேணா நிச்சயத்தை போய் உன்னுடைய வீர பராக்கிரமத்தை அங்க போய் காமிமா, உன் புஜபல பராக்கிரமம் வீர தீர பராக்கிரமத்தை எல்லாம் உள்ள போய் காமின்னு நந்தி வழி விட்டு ஒதுங்கிடுறாரு. நேருமலையவே வில்லாக வளைத்த சிவபெருமான் தூங்கியும், அது தூக்கம் கிடையாது, தெரிஞ்சும் தெரியாமலும் தியானம் செய்யற மாதிரியும் இருக்கணும், செய்யாத மாதிரியும் இருக்கணும், அப்படி அரை கண்ணு மூடின மாதிரியும் இருக்கணும், மூடாத மாதிரியும் இருக்கணும். குழந்தைங்க எல்லாம் நம்மள ஒளிஞ்சு விளையாட கூப்பிடும்போது நம்ம அப்படி அரை கண்ணுல பார்ப்போம் அந்த குழந்தை எங்க ஒளிஞ்சிருக்குன்னு. ஏன்னா ஒளிஞ்சு விளையாடுறான்னு சொல்லி வேற ஏதாவது பண்ணிடக்கூடாது இல்ல. அதனால ஒரு விழிப்புணர்வோட சேர்ந்த ஒரு காஷியஸ் சைட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காஷன் சைட். அப்படி தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் அப்படி அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மா போய் நிக்குது. கண்ணை திறந்து பாக்குறாரு. சண்டைக்கு வரியா? மறுபடியும் பார்த்து சிரிக்கிறாரு. சண்டைக்கா? நானா? வா போடலாம். இந்த நொடிக்காக தானே காத்துட்டு இருக்கேன். இந்த நிமிஷத்துக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். வா போலாம். எந்திரிச்சு நின்னு முன்னாடி வந்து நிக்கிறார். அவர் முன்னாடி வந்து நின்ற அந்த சமயம் என்ன சொல்லியிருக்காரு? தனக்கு உண்டான மணமகனை காணும் போது அவளுடைய 3வது தனம் மறையும்னு வளையத்துவஜ பாண்டியனுக்கு வாக்கு கொடுத்தாருல்ல. இப்போ நேருக்கு நேர் அவர் பார்த்த பார்வையில் தடாதகையினுடைய 3வது தனம் மறைந்து விட்டது. உடம்புல ஏதோ திடீர் மாற்றம். அது வரைக்கும் அப்படி 100 பேர் வந்தாலும் ஹல்க் அப்படி மாதிரி அப்படி அடிச்சு தூக்கி போட்டு ஒத்த கையில 100 பேரை சாக்கிடக்கூடிய அந்த பராக்கிரமம் இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு ஒரு பர்சன். அது ஆண், இப்ப ஆண் பெண் சொல்றதை தாண்டி ஒரு ஒரு வாரியர், ஒரு போர் வீரன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். சட்டனா உடம்புல ஒரு சேஞ்ச். தன்னையும் அறியாமல் பெண்மை குடிகொண்டதுங்கிறாரு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அச்சம் இல்ல, அது அச்சம்னு சொல்ல முடியாது, ஒரு அழகான ஒரு வெக்கம். தனக்கே உண்டானவனை பார்க்கும் போது இயற்கையாக பெண்ணுக்கு வரக்கூடிய அச்சம். அச்சம் அல்லது மடம் நாணம் பயிர்ப்பு. இன்னைக்கு அந்த 4க்குமே அர்த்தம் தெரியாது. பொம்பளை பசங்கள்ட்ட சொன்னா நம்ம ஏதோ அவங்கள திட்டுறோம்னு நினைச்சு நம்மள அடிக்க வந்துருவாங்க, அது வேற விஷயம். அதெல்லாம் அந்த 90 கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் போன தலைமுறையோட போயிடுச்சு. அதையும் இனிமே கல்வெட்டுல எழுதி வச்சு மியூசியம்ல வச்சு காமிக்க வேண்டியதுதான். ஆக சுமதி கண்டுபிடிச்சிடுறா என்ன நடந்துருச்சுன்னு. இப்போ அமைச்சர் சுமதி சொல்றா, உனக்கு வேண்டிய மணமகன் இவனே. உனக்கு உண்டானவனை காணும் போது உன்னுடைய 3வது தனம் மறையும் என்பது உன்னுடைய தலையில எழுதப்பட்டது. இதுதான் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. உனக்குன்னு ஒரு தெப்ப வர போனான்னு கொஞ்சம் நம்மள புலம்புறத சுமதி கேட்டிருக்கு. கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு சொல்லிடுச்சு. உனக்கு உண்டானவர் இவரே. இவர்கிட்டக்கு இதுக்கப்புறம் நீ வம்புக்கு போகாத, சரணடைஞ்சிரு. அந்த அம்மாவுக்கு நாணம் நாணம் மிகுந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப அப்படியே வெக்கம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. எதுவும் பேசல. குடிஞ்ச தலைமையோட நிக்குது. அப்ப சொல்றார், நீ என்னைக்கு திக்விஜயம் கிளம்புனியோ அன்னைக்கே உன் பின்னாடியே நானும் வர ஆரம்பிச்சிட்டேன். சொல்றது யாரு? மதுரையில இருக்கிற சோமசுந்தர கடவுள்.
அன்னைக்கே நான் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டேன். நீ இங்கதான் வந்து நிப்பேன்னு தெரியும். அதனால இன்று சோமவாரம். இன்றைய 8ஆம் நாள் சோமவாரம் உன்னை திருமணம் செய்ய யாம் வருவோம். நீ கிளம்பி போ. ரொம்ப சந்தோஷம். சுமதியும் தடாதகையும் கிளம்பி வராங்க. புயலா போன ஒரு பொண்ணு அப்படி பூவா வந்து கம்முன்னு வந்து சாதுவா உட்காருது. காஞ்சனமாலைக்கு பயம் வந்துருச்சு. இப்பதான் ஜாஸ்தி பயம் வந்துருச்சு. சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு குழந்தை, துரு 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 இருக்கிற குழந்தை கம்முன்னு சத்தமே இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்தா இப்பதான் பக்குன்னு இருக்கும். என்ன சேட்டை செய்யுதோ, எதை எடுத்து எதை ரிப்பேர் ஆக்குதோ, எதை உடைச்சு போட்டிருக்கோ, இல்ல என்ன அந்த ஒரு அந்த நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை அமைதியா இருக்குன்னா அங்க ஏதோ எக்கச்சக்கமா வேலை நடக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒயர் வந்து ஏதாவது ஏதாவது ரிமோட் ஒயரை பிரிக்கிறதோ, இல்ல ஏதாவது சாமான் செட்டை உருட்டுறதோ, இல்ல கலர் பெயிண்டிங் அது இதுன்னு எடுத்து உடம்பு ஃபுல்லா அப்பிக்கிறதோ, சுத்தமே இல்லாம சேட்டை செய்வாங்க. அந்த மாதிரி புயலா போன ஒரு பொண்ணு திக்விஜயத்துக்கு ஜெயிச்சுட்டு வரும்போது பூவா வந்து உட்கார்றான். காஞ்சனமாலைக்கு ஒண்ணுமே புரியல. சுமதி நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். காஞ்சனமாலைக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஒரு மிரட்சி, ஒரு ஆச்சரியம் எல்லாமே. என்ன பண்றது? மாப்பிள்ளையா? அவரேவா? இந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோம்? சேர நாட்டுல இருந்து யாரோ ஒரு பையன் வருவான், சோழ நாட்டுல இருந்து யாரோ ஒரு பையன் வருவான். சரி மிஞ்சு போச்சுன்னா அங்கம் மங்கம் கலிங்கம் ஹொய்சாலம். நம்ம அப்படி அப்படியே நம்ம நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்படிதான் நினைச்சிருக்கோம் மிஞ்சு மிஞ்சு போனா. உகர்ல கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ஞாசா விஞ்ஞானியே மாப்பிள்ளையா வந்தா திணறுவாங்கல்ல கிராமத்துல. அந்த மாதிரி அவர் மேல இருந்து நேரம் அவரே கைலாயத்துல இருந்து அவரே வராருன்னு சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு வேர்த்து வடியுது. ஏன்னா என்ன ஏதுன்னு விவரம் கேட்கறதுக்கு மலை தோஜ பாண்டியனும் கூட இல்ல, தான் மட்டும்தான் இருக்கா. நான் ஒத்த லேடி ஒத்த ஆளா இருந்து நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தானா நடக்கும். ஊர்ல அறிவிச்சாச்சு மீனாட்சிக்கு திருக்கல்யாணம். இப்போ இதோட 4வது படலம் முடிஞ்சு தடாதகை பிராட்டி என்னும் ஆலவாய் கரசி அங்கையர் கண்ணிக்கு திருமண படலம் 5வது படலத்துக்கு உள்ள போறோம். 4வது படலம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருமணம். தாயார் சும்மாவே அழகா இருக்கா. இதுல அந்த திருமண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கா. தனக்கு பிடித்த இறையே தான் வணங்கும் இறையே மணவாளனாக வரப்போறாருங்கிற அந்த ஒரு பூரிப்பு, அந்த சந்தோஷம் நாளுக்கு நாள் அம்பாளுடைய அந்த தடாதகையினுடைய திருவதனம் ஜொலிக்குது அப்படியே. கல்யாண தேதி பக்கத்துல வருது. ஊரெல்லாம் கொண்டாட்டம். ஊர்ல இருந்து அத்தனை பேர் எங்கெங்க இருந்தெல்லாமோ சீரெடுத்துட்டு வராங்க. சீர்வரிசை வராங்க. மதுரை அப்படியே சும்மா அமக்கலப்படுது. ஆலவாய் நகரம் வந்து அப்படி அப்படி இருக்கு. பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காஞ்சனமாலை எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறா. பொறுப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஓலை அனுப்பிச்சு யாரெல்லாம் வர சொல்றோமோ வர சொல்லி. இந்த இடத்துல பரஞ்சோதி முனிவர் ரொம்ப சிறப்பா ரொம்ப அஹ், யதார்த்தமா ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடுறாரு. திருமணம் வந்து ரொம்ப சிறப்பா நடந்தது அப்படின்னு. ஆனா அந்த திருமணம் நடந்த விதத்தை சோசோமி ஆகட்டும், கிருபானந்தா வாரியார் ஆகட்டும், இன்னும் எத்தனையோ சாரதா நம்பி ஆரூரன், சரஸ்வதி ராமநாதன் இத்தனை பேரும் அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை வர்ணிச்ச விதம், அதெல்லாம் நாங்க அனுபவிச்ச விதம், அதெல்லாம் அதான் சொல்றேன். அந்த அந்த நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? அந்த நம்ம வீட்டு கல்யாணமே தெய்வ திருமணமா நடந்துட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் அமைஞ்சிருந்தது, அமைந்தது, அமைகிறது, அமைய போகிறது. ஒவ்வொரு தடவையும் அப்படிதான் நடக்குதுன்னு வைங்களேன். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தோழிகள் வந்தாச்சு. யாரு வந்துட்டா? மகாலட்சுமியும் சரஸ்வதியும் தோழிகளா வந்தாச்சு. அஷ்டதிக்கு பாலர்களும் வந்தாச்சு. இந்த முனைப்பா இருந்து இந்த இந்த மேரேஜ் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, எப்பா அங்க இலையெல்லாம் வந்துருச்சா, இந்த இடத்துல தண்ணி வச்சாச்சா, எப்பா அந்த இடத்துல வாசல்ல மரம்லாம் வாழை மரம் எல்லாம் கட்டியாச்சா, இந்த இது எல்லாத்தையும் மேற்பார்வை செய்யறது இந்திரன். யாகத்துக்கு வேள்விக்கு மந்திரம் சொல்ல போறது பிரம்மா. என்ன 33 தேவர்களும் சுத்தி வளைச்சு வேலை செய்யறாங்க. வர்றவங்க எல்லாரையும் வாங்கன்னு சொல்றது. அக்னி தேவன் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாரு. பந்தி பரிமாறு சமையல் வேலைக்கு அக்னி தேவன் போயாச்சு.
ஊர் எல்லாத்தையும் பன்னீர் தெளிச்சு ஊரையே அப்படி விழா ஜிலு ஜிலு ஜிலுன்னு வச்சுக்கிற வேலையை வர்ணன் எடுத்துக்கிட்டாச்சு. தென்றலாக வீசி யாருக்கும் வேர்க்காம கச்ச கச்சன்னு கல்யாணம் வீடு கச்ச கச்சன்னு இருக்கும்ல அந்த பட்டு ஆபரணம் பீதாம்பரம் எல்லாம் போட்டு அப்படி இல்லாம குழுமையா தவழ்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை வாயு பகவான் எடுத்துக்கிட்டாச்சு. இந்திரன் எல்லாத்துக்கும் மேற்பார்வை எடுத்துக்கிட்டாச்சு. இந்திராணி தலை பின்னி விடுற வேலையை பாக்குறாளாம். சரஸ்வதி ஆபரணம் எல்லாம் சூடி அழகு பாக்குறாளாம். மகாலட்சுமி மருதாணி வச்சு விடுறது, பட்டாடையை சரி பண்ணி விடுறது, புடவை கட்டி விடுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பாக்குறாளாம். சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சண சேவித்தான லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு கிராமம் வரும். லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாமரம் வீச லலிதா திரிபுர சுந்தரி தன்னுடைய மிக அழகான இருப்பிடத்தில் வீற்றிருக்கிறாள்னு ஒரு வரி வரும். அந்த மாதிரி லக்ஷ்மியும் சரஸ்வதியும் உபச்சாரணம் செய்யறதுக்கு வந்துட்டாங்க. பம்பரமா சுத்தி வேலை நடக்குது. அரண்மனை அப்படியே திமிலோகப்படுது. சீரெல்லாம் கொண்டு வந்தாச்சு. அத்தனை பேரும் தன்னோடக்கான சீர் கொண்டு வந்தாச்சு. இதுல வாரியார் சுவாமிகள் சொல்லும் போது சொல்லுவார், திங்கட்கிழமை யாம் வந்து மூர்த்தம் பண்ணிக்கிறோம்னு சொல்றாரு. இப்போ நேரா இப்ப பொண்ணு வீடு இங்க ரெடி ஆயிடுச்சு. பொண்ணு வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டான். இந்த சீன் அப்படியே இந்த மேரேஜ் சீனை அப்படியே மாப்பிள்ளை இடத்துக்கு மாத்திக்கலாம். அங்க சிவபெருமான் கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு எப்பவும் போல. பெருமாளும் பிரம்மாவும் போய் சுவாமி திங்கக்கிழமை வாங்கப்பா 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். திங்கக்கிழமை இன்னைக்கு. ஆமா திங்கக்கிழமை. சோமவாரம். ஆமா சோமவாரம். நீங்க மதுரையில காஞ்சனமாலை பொண்ணு சோமவாரம். ஓ அந்த சோமவாரமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ இந்த ஆளை எப்படி நகர்த்துறதுன்னு தெரியலையே. கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. ஐயோ நீதாயா மாப்பிள்ள, தயவு செய்து கிளம்பி வாயா. என்ன சொல்றது? நாங்க 2 பேரும் தாயா உனக்கு பிரச்சனை. அப்படியா? அட நல்லா இருக்கேன். ஏற்கனவே நீ எனக்கு மைத்துனர் தானே. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா பேசுற. ஆனா செயல் தான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற. கொஞ்சம் எந்திரியேன். ஏன் எதுக்கு? ஐயோ வாயா கல்யாணம் வீட்டுக்கு. சரி வாங்கப்பா போலாம். முருகன் பிள்ளையார் எல்லாம் முன்னாடி போயாச்சு. வாங்க போலாம். இப்படியேவா? ஏன்? நான் எப்பவும் இப்படிதானே இருப்பேன். எப்பவும் இருக்கலாம். கல்யாணத்துக்கு இப்படி இருக்கலாமா? ஏன் இதுல என்ன பிரச்சனை? ஐயோ இந்த ஆளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. ஐயோ கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வாயா. யாராவது புலித்தோல் கையில கழுத்துல பாம்பு மண்டை ஓடு இப்படி எல்லாம் போய் நின்னா மிரண்டற மாட்டானுங்களா? பொண்ணு தர்றத கொஞ்சம் நாங்களே கெஞ்சி கூத்தாடி தங்கச்சி தங்கமா வளர்த்து வச்சிருக்கோம். இப்படியா உனக்கு பொண்ணு தருவாங்க? அப்புறம் நானே சொல்லிடுவேன் பொண்ணு எல்லாம் தராதீங்கன்னு சொல்லிடுவேன். ஒழுங்கு முறையா ட்ரெஸ்ஸை மாத்து. சரி போனா போது ட்ரெஸ்ஸ மாத்திக்கலான்னு அப்படி அப்படி சுந்தரம்ங்கிற வார்த்தைக்கு அழகுன்னு பேருங்க. அதனாலதான் சுவாமிக்கு சுந்தரேஸ்வரர்னு பேரு. இப்படிங்கிறதுக்குள்ள மாறிட்டாரு மாப்பிள்ள. அத்தனை ஆபரணம், நெத்தி கிரீடம், சந்திரபிர சூரிய பிர திகழ, கழுத்துல என்னென்ன ஹாரம் ஆண்களுக்கே உண்டான ஹாரங்கள்லாம் என்ன இருக்கணுமோ அது, இடுப்பு கச்சை, பட்டு பீதாம்பரம், பெரிய நிலமாலை, கழுத்துல கையில எல்லாம் அங்கங்க கடா கங்கணம் அதெல்லாம் போட்டு முத்து மாலை பவள மாலை வைர மாலை எல்லாம் ஆண்களுக்கு என்னெல்லாம் போடலாமோ அதெல்லாம் போட்டு உடைவாள் அப்படி சொருகி பட்டு பீதாம்பரத்தோட அப்படி கூட்டிட்டு வராங்க. பாக்குறவன் யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் மயங்கி விடுற மாதிரியான ஒரு தோற்றம். இப்போ அங்க சிவபெருமான கஷ்டப்பட்டு அவாட ஒரு வழியா அந்த ஆளை ரெடி பண்ணோம்பான்னு சொல்லி வேர்த்து வழியா ரெடி பண்ணி அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நேரம் ஆகுது. நேரம் ஓடிட்டே இருக்கு. இது வந்து வாரியார் சுவாமிகள் சொன்னதை நான் உள்வாங்கி நான் உங்களுக்கு சொல்றேன். திங்கட்கிழமை 7:30 9 ராகு காலம் இல்லையா? நல்ல நேரத்துலதான் மூர்த்தம் ஆரம்பிக்கும். 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 மணி ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, 8:50 ஆச்சு. நமக்குதான் இதெல்லாம் நாழிகை கணக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் நொடி கணக்கு தான். இருந்தாலும் சுவாரஸ்யத்துக்காக சொல்றேன். அனுபவிப்போமே கொஞ்ச நேரம். எப்படி இருக்கும்? பொண்ணெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை இன்னும் காணோம். மாப்பிள்ளை எங்க தோவர பொண்ணுதான் பொதுவா பொண்ணதான் லேட் பண்ணுவாங்க இல்லையா? பொண்ணுங்க அந்த வந்துட்டு இருக்குங்க. பொண்ணை கூப்பிடுங்க. மாப்பிள்ளை எங்க தோவராருங்க. தோவராருங்க. இந்த வராருங்க. காஞ்சனமாலைக்கு உள்ளைக்கும் வெளிக்கும் நடப்பு இருப்பு கொள்ளல. அம்மா எங்க இருந்துமா புடிச்சமா ஒருத்தனை சோமசுந்தர கடவுளைங்கிற. நிஜமாவே சோமசுந்தர கடவுள் தான் சொன்னாரா? எங்கேயா சாமி வந்து கல்யாணம் பண்ணுமா? இதெல்லாம் நிஜம் தானே? அம்மா பாக்குறல்ல எல்லாரும் வந்திருக்காங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சரி இன்னும் காணமே 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 காணமே. வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க. இதோ அது வரைக்கும் வந்தாச்சு. இதோ இது வரைக்கும் வந்தாச்சு. இமயமலையில இருந்து எந்திரிச்சாச்சு. விந்தியமலை வந்தாச்சு. பாதி தூரத்துக்கு வந்தாச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்துட்டே இருக்காரு.
நகர எல்லைக்கு வந்தாச்சுன்னு சொன்னாங்களாம். வேக 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 வேகமா சங்கம் முழங்குது, துந்துபி முழங்குது, முரசு வெற்றி முரசு முழங்குது, வாகை முரசெல்லாம் முழங்குது. மாப்பிள்ளை வந்தாச்சு, மாப்பிள்ளை வந்தாச்சு. ஐயோ மணி 9 ஆயிடுச்சு, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, மாப்பிள்ளையை காணுமே, இன்னும் காணுமே காணுமே சொல்லும் போதே அங்க பார்த்த நிமிஷம் இங்க இருந்தாராம். 9 மணி மதுரை எல்லையில மாப்பிள்ளை வந்தாச்சுன்னு சொல்ற அந்த நிமிடம் அங்க காணும். அடுத்த செகண்ட் இங்க இருந்தாராம், மணவரையில இருந்தாராம் மணக்கோலத்தோட. அவருக்கு என்னப்பா டிக்கெட் வாங்கணுமா, இல்ல வண்டிக்கு ஏதாவது டோல் கட்டணுமா? அவர் இருக்கிற இடம் இப்படின்னா எங்க வேணாலும் அவர் இருக்கலாம், சர்வ வியாபி. அங்க பார்த்த இடத்துல காஞ்சன மாலைக்கு ஆச்சரியம் தாங்கல. அட, மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காருப்பா. நான் கூட நீ சிவபெருமான தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்ச உடனே இந்த கழுத்துல பாம்பெல்லாம் இருக்குமே, மண்டோட எல்லாம் இருக்குமே, வெறும் புலித்தோல் தான் கட்டியிருப்பாரு, மாப்பிள்ள அப்படியே அந்த குளத்திலேயே வந்து உட்கார்ந்தா என்ன பண்றதுன்னு பயந்தேன். பார்க்க நல்லா டீசெண்டா, ஆகா, பட்டு எல்லாம் கட்டி, பட்டு பீதாம்பரம் எல்லாம் கட்டி, ஆபரணம் எல்லாம் போட்டு அழகா இருக்காருப்பா. நிஜமாவே சுவாமி அழகுங்க. அழகுன்னா அழகு சொக்கநாதர் தாங்க அழகு. அழகு பெத்த புள்ளமாங்கல்ல, நாங்கெல்லாம் சொக்கநாதர் அப்படி அனுபவிச்சிருக்கோம். சுவாமி நீ ஏன் சாமி இவ்வளவு அழகா இருக்க, நீயோ செம்மையா இருக்கையா நீ அப்படின்னு அப்படி இப்படி வச்சு கொஞ்சம் அளவுக்கு நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அவர் அந்த லைட்டா ஒரு ஸ்மைல் வேற, இந்த ஒரு அழகான ஒரு 360 டிகிரி ஸ்மைல், எமோஜில வர்ற மாதிரியான ஒரு ஸ்மைல், அழகா 360 கூட இல்ல, லைட்டா ஒரு செமி சர்க்கிள், 360 கிடையாது. இப்போ கோலாகலமாக மங்கள நான் போட்ட திருமணம் நடக்குது. அப்படி ஒரு திருமணம். அரைந்தன தூரியம் ஆத்தன சங்கம் நிறைந்தன வானவர் மீன்மலர் மாறி எரிந்தன தாமரை ஏத்திழை ஏந்திழை யார் வாய்ச்சிறந்தன மங்கள வாழ்த்து எழு செல்வம். வானவர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துறதுக்கு வாழ்த்தொலி முழங்க இப்படி நடக்குது கல்யாணம். காஞ்சன மாலைக்கு பூரிப்பு தாங்கல. தயவு செய்து இந்த கோலத்தோடையே இருந்து என் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து இந்த பாண்டிய நகரத்தை ஆட்சி செய்து அருள வேண்டும்னு காஞ்சனமாலை வரமா கேட்கிறான். எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் போது வரம் கொடுக்க கூடாதும்பாங்க. சுவாமிக்கு அதெல்லாம் எக்ஸம்ஷன். சந்தோஷமா இருந்தா வரம் கொடுக்கலாம். ஏன்னா சுவாமியால அதெல்லாம் காப்பாற்ற முடியும், மனுஷங்களாலதான் அதெல்லாம் காப்பாற்ற முடியாது. மிக அழகாக பட்டாபிஷேகம் நடக்குது சுவாமிக்கு. ஆவணி மாசம் தான் பட்டாபிஷேகம் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் 33%, அதெல்லாம் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா மீனாட்சி. சித்திரையில மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். சித்திரை வைகாசி ஆணி ஆடி 4 மாசமும் மீனாட்சியினுடைய ஆட்சி. அந்த பட்டத்தை அந்த செங்கோலை ஆவணி மாதம் சுவாமி வாங்கிப்பார். ஆவணில இருந்து 8 மாசம் சுவாமிக்கு, 12ல 8 அவருக்கு, 4 அந்த அம்மாவுக்கு. ஆக 33% எல்லாம் என்னைக்கோ வந்துருச்சு. நம்ம பெண் உரிமை, பெண்ணுக்கு ஆட்சி, பெண்ணுக்கு சமம், அதெல்லாம் ரொம்ப லேட்டு. நம்ம எல்லாம் ரொம்ப லேட்டு, ரொம்ப பின்தங்கி இருக்கோம். எவ்வளவு அட்வான்ஸா இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம். ஆக இவ்வளவு சிறப்பாக சீரும் சிறப்பாக திருமணம் நடக்குது. இப்ப திருமணம் முடிஞ்சு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து ஆட்சி செய்யணும். அதுக்காக வீட்டோட மாப்பிள்ளைன்னா அந்த ஊர்ல வேணா நான் இருப்பேன், உன் வீட்லயே உட்கார்ந்துருப்பேன். நான் தனக்குன்னு ஒரு கௌரவம் வேணும்ல. நடு ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரை நியமித்து, டவுன் பிளானிங் ஆபீசரே அவர் தான். ஊரை நியமிக்கிறது, மதுரையை சுத்தி சுத்தி அந்த ஃப்ரேம் பண்றதும் சரி, மதுரைக்கு வேற 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 சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு ஊரை ஏற்பாடு பண்ணதும் சரி. ஆக நடுவூர்ங்கிற ஒரு ஊரை ஏற்படுத்தி அந்த ஊரில் அரசாட்சி செய்கிறார் சிவலிங்க. ஏன்னா இங்க ஒரு விஷயம் பாருங்க, மதுரையில தன்னைத்தானே பூஜித்த லிங்கம்னு ஒண்ணு உண்டு. நன்மை தருவார் கோவிலுக்கு போனீங்கன்னா தனக்குத்தானே பூஜை செய்த அந்த விஷயம் அந்த உள்ள சுதை சிற்பமா இருக்கும். மூலவருக்கு பின்னாடி சுவாமி சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அரசனாகப்பட்டவன் சிவபூஜை செய்து விட்டுதான் அரசாட்சி பீடத்துல காலையில டெய்லி உட்காரணுங்கிறது மரபு. இப்போ சுவாமி சோமசுந்தர கடவுளா, சோமசுந்தர பெருமானாக தடாதகை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி என்னும் திருப்பெயர் பெற்று மீன் போன்ற விழிகளை உடையதால் மீனாட்சி. அம்பாளுக்கு அங்கேர் கண்ணின்னு ஒரு பேர் உண்டு. கயல் கண்ணி. அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். கயல் அப்படின்னா ஏன் கயல் கண்ணிங்கிற பேர் அம்பாளுக்கு வந்தது அப்படின்னா, மீன்கள்லயே கயல் என்னும் வகையான மீன் தன்னுடைய கண்ணாலேயே கொஞ்சம் பொறிச்சிடுமா. ஆமை எண்ணத்தால பொறிக்கும்பாங்க. ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு மாதிரி.
சேவெல்லாம் தன்னுடைய உடம்பு வெப்பத்தா கோழி மன்னிச்சுக்கோங்க, சாரி எனக்கு நான் சுத்த சைவம்ங்கிறதுனால அந்த அடக்காக்குற விஷயத்தெல்லாம் நான் பார்த்தது இல்ல. அதனால மேபி டங் ஸ்லிப் மன்னிச்சுக்கோங்க. கோ அது அடக்காக்குற அந்த விஷயத்துல எல்லாம் தன்னுடைய உடல் சூட்டை கொடுத்து பறவைகளுக்கு வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு, முட்டையில இருந்து குஞ்சு வர்றதுக்கு தன்னுடைய உடல் சூடை வெப்பத்தை கொடுத்து குஞ்சு பொரிக்க வைக்கும். ஆமை தன்னுடைய நினைவினாலேயே, கயல்ங்கிற மீன் தன்னுடைய கண் பார்வையினாலேயே குஞ்சினுடைய பசியை ஆற்றி, குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கண்ணாலேயே குஞ்சினுடைய பசியை ஆற்றி விடுவாள். அந்த கயல் மீனை போன்று பக்தர்களின் குறையை தன்னுடைய பார்வையாலேயே சரி செய்யக்கூடிய அந்த அருளை பெற்றதனால் மீனாட்சின்னு பேரு. அங்கையர்கண் அம்மைன்னு பேரு. அங்கையர்கண்ணி அம்மைன்னு பேரு. அந்த 51 பீடம்னு வரும்போது மந்திரினி பீடம். அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல அதை பத்தி என்னன்னு பார்ப்போம். ஆக அந்த நடுவூர்ல சிவலிங்கம் ஏற்பாடு செய்து இந்த சோமசுந்தரர் தினமுமே சிவபெருமானை வழிபட்டு அதற்கு பிறகு தினமும் அரசவையில் உட்கார்ந்து அரசாட்சி புரிந்ததாக குறிப்பு இருக்கு. இன்றைக்கும் தனக்குத்தானே பூஜை செய்த அந்த மூலவர் அந்த விக்கிரகம் மதுரையில உண்டு. நீங்க போனா பார்த்துட்டு வரலாம். இப்படியாக மிகச் சீரும் சிறப்புமாக சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி அம்மையும் திருமணம் பூண்டு அரசாட்சி செய்து உக்கிரபாண்டியனை மீட்டார். மேபி அது பின்னாடி வரலாம். முருகனே வந்து மதுரையில உண்டு. இங்க அதை எப்படி கொண்டு போறாங்கன்னு நமக்கு தெரியல. அந்தந்த படலம் வரும்போது பார்க்கலாம். இவ்வாறாக மீனாட்சியினுடைய திரு அவதார படலமும் சுவாமியினுடைய திரு கல்யாண படலமும் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரைக்கு போகும்போது இதெல்லாத்தையும் நேரம் இருந்தா தயவு செய்து அந்தந்த இடத்துல நின்னு நிதானிச்சு பார்த்து அனுபவிச்சுட்டு வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணுங்க வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.